வணிக மேம்பாடு மற்றும் சமூக நலத்திட்ட நிபுணர் திரு. பரத் கிஷோர் அவர்களின் ஆழமான கருத்துப்படி, சோழ, சேர, பாண்டிய மூவேந்தர்கள் உலக அரசியல் மற்றும் அரசாங்க அமைப்புகளின் ஆரம்ப புள்ளியாவர். இவர், இராஜராஜ சோழர் போன்ற தமிழ் மன்னர்கள்தான் இராணுவ, மிலிட்டரி அமைப்புக்கான நிலையான படைகளை, பெர்மனன்ட் மிலிட்டரி, உலகிற்கு முதலில் அறிமுகப்படுத்தினார்கள் என்றும், குறிப்பாக பாண்டிய மன்னர்கள் வணிகத்திற்காக ஆப்பிரிக்காவில் பழங்குடியின மக்களுக்கு அரசாங்கம் என்றால் என்னவென்று அறிமுகப்படுத்தியதன் மூலமே அரசாங்க சித்தாந்தம் உலகெங்கும் பரவியது என்றும் வாதிடுகிறார். இத்தகைய மகத்தான சாதனைகளைச் செய்த தமிழ் மன்னர்களை வெறும் பாடப்புத்தக கதாபாத்திரங்களாக பார்க்காமல், அரசாங்கங்களின் தந்தை, ஃபாதர் ஆஃப் கவர்மெண்ட்ஸ் என்ற அடிப்படையில் மதித்து, அவர்களுக்கு மூவேந்தர் கோவில் அமைத்து ஆன்மீக ரீதியாக வழிபட வேண்டும் என்று அவர் வலியுறுத்துகிறார். மேலும், இராஜராஜ சோழர் போன்ற மாமன்னர்களுக்கு அவர்கள் உலகிற்கு கொடுத்துச் சென்ற அறிவியல் மற்றும் அரசாங்க திட்டங்கள், அத்துடன் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை உள்ளடக்கிய பிரமாண்டமான நினைவு மண்டபங்களை தமிழகம் முழுவதும் அமைப்பதன் மூலம் தமிழ் மன்னர்களின் உண்மையான பெருமைகளையும், அவர்கள் உலக அரசியலுக்கு அளித்த மூலதனத்தையும் அடுத்த தலைமுறைக்கு ஓர் அற்புதமான கல்வி மையமாகவும் சுற்றுலா தளமாகவும் கொண்டு செல்ல முடியும் என்றும் அவர் தமிழக அரசுக்கு வேண்டுகோள் விடுக்கிறார். திரு. பரத் கிஷோர் என்ன சொன்னார் என்று பார்ப்போம். வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா மூவேந்தர் கோவில் அப்படிங்கிறது தான். மூவேந்தர் கோவில், மூவேந்தர்னா நமக்கு வேறு யாரும் நல்லா தெரியும். பாண்டியர், சோழர், சேரர், இந்த ஆர்டர் ஆக்சுவலாக. இப்போ நம்ம மூவேந்தர்கள் அப்படிங்கிறது வந்து வெறும் மூவேந்தர்களை மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் இன்றைக்கி உலகத்தோட அரசியல் அப்படிங்கிறதோட மூலதனமே வந்து இந்த மூவேந்தர்கள் தாங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. இன்றைக்கி உலக அரசியல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடில் ஒன்றுமே கிடையாது. ஆனால் ஒரு காலத்தில் உலக அரசியல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, உங்களுக்கு இதோட உலகத்தோட அரசியல் அமெரிக்கா மாதிரி உலகத்தோட அரசியலோட மையப்பகுதியே வந்து இன்றைக்கி அமெரிக்கா இருக்குது. ஒரு காலத்தில் தமிழ்நாடு இருந்துச்சு. இப்போது உங்களுக்கு உலக அரசியல், இப்போது உலக அரசாங்கம் அப்படிங்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். மக்கள் இருக்கிறாங்க, மக்களை வந்து ஒரு வழி நடத்த ஒரு ஒருங்கிணைப்பு வேணும். அதாவது மக்களுக்கு பலம். அது மக்கள்கிட்ட வரியாக வாங்கி ஒரு அரசுகள் இருந்தாங்க. இப்போ அரசாங்கங்கள் அப்படிங்கிறது இருக்குது, நல்லா இருக்குது. அப்போ நல்லா தான் இருந்துச்சு, இப்போ நல்லா இருக்குது. ஓகே, நோ இஷ்யூஸ். ஆனால் இதோட பேஸ் தான் தெரிஞ்சுக்கணும். இந்த ஒரு ஃபார்முலா, கவர்மெண்ட்டோடைய ஒரு ஃபார்முலா அப்படிங்கிறது வந்து எங்கே ஆரம்பிச்சது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். நிறையா உங்களுக்கு அரசியல் வல்லுநர்கள், மேல்நாட்டு அரசியல் வல்லுநர்கள் வந்து சும்மாலாம் ஒன்றும் சொல்லலை. உலக அரசியலுக்கும் தமிழ்நாட்டுக்கும் பல காரணங்கள், தொடர்புகள் இருக்குது அப்படின்னு. உலக அரசியலோட ஒரு மையப்புள்ளி, ஆரம்ப புள்ளியை வந்து இந்தியான்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்திங்கன்னா தமிழ்நாடுன்னு இருக்கும். தமிழ்நாடோட உலக அரசியலோட ஒரு தொடக்க புள்ளி அப்படிங்கிறது தமிழ்நாடு தான். கவர்மெண்ட் அப்படிங்கிறது வந்து முதல் நிறுவப்பட்டது தமிழ்நாடு தான். கவர்மெண்ட்டோட சிஸ்டம் சொல்லிக் கொடுத்ததும் உலகத்துக்கு தமிழ்நாடு தான். தமிழ்நாட்டுடைய மன்னர்கள் தான், அது வேறு யாரும் கிடையாது. நம்ம பாண்டியர்களும் சேரர், சோழர்கள் இங்கே தான் வராங்க. இதில் நீங்கள் பார்த்தீங்க, இதை விட நம்மளுக்கு பலவிதமான ஒரு உலகத்துலேயே வந்து இப்போது ஒரு நாட்டை கட்டுப்படுத்துறதுக்கு பூரா இராணுவங்கள், பாதுகாக்கிறதுக்கு போகிறவங்க வந்து இராணுவங்கள் தான். ஆனால் அந்த இராணுவம் அப்படிங்கிறது வந்து ஒரு சிஸ்டம். அந்த சிஸ்டத்தை ஆரம்பித்து கொடுத்தது வந்து இந்த மூவேந்தர்களில் ஒரு முக்கியமான ஒரு மன்னர் தான். அது வேறு யாரும் கிடையாது, நம்ம ராஜராஜ சோழர் அப்படிங்கிற ஒருத்தர் தான். உங்களுக்கு எல்லாரும் தெரியும் அவர் யாருன்னு. அவர் தான் வந்து மிலிட்ரி அப்படிங்கிற என்னதான் நாடுகள் இருந்தாலுமே நாடுகளுக்கு வந்து ஒரு பர்மனண்ட்டான வந்து ஒரு செக்யூரிட்டி கார்டு அப்படிங்கிறது வந்து வேணும். அப்படிங்கிறது நிரந்தரமான ஒரு இராணுவ வீரர்களை வந்து இராணுவத்தை உருவாக்கி அதை முதல்ல வந்து உலகத்துக்கு அறிமுகப்படுத்தி வச்சதே, உலகத்துக்கே அறிமுகப்படுத்தி இந்த சிஸ்டம், மிலிட்ரி சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து நாடுகள் இருந்தாலுமே நாடுகள் பாதுகாக்கிறதுக்கு ஒரு படைகள் வேணும். அந்த படைகள் தான் மிலிட்ரி தான் இருக்குது இன்றைக்கி. அந்த மிலிட்ரி சிஸ்டத்தை வந்து உருவாக்க ஆரம்பித்ததே வந்து நம்ம ராஜராஜ சோழர் தான்.
இது நிறைய பேர்த்துக்கு தெரியுமா தெரியாதுன்னு எனக்கு தெரியல. இன்றைக்கி அது மிலிட்ரி தான் இன்றைக்கி பல நாடுகள் கட்டுப்படுத்துது, இன்றைக்கி அது வேறு மாதிரி இருக்குது. ஸோ இப்பேற்பட்ட ஒரு பேசிக் நம்ம இதை விட பல அற்புதமான திட்டங்களை வந்து அரசாங்கம் இருந்தாலும் அரசாங்கத்தில் இப்போ இருக்கக்கூடிய அற்புதமான திட்டங்களை அன்னைக்கே வந்து வகுத்து கொடுத்ததும் வந்து தமிழ் மன்னர்கள் தான். இது போக வந்து நம்ம இப்போது மக்கள் இருக்காங்க, அரசாங்கம் வந்து உருவாகி நம்ம சேர சோழ பாண்டியர்கள் அப்படிங்கிற மக்கள் இருந்தாலுமே அரசாங்கம் உருவாகி வரிகள் வாங்கி அவங்களுக்கு வேண்டியது பண்ணி கொடுக்குறாங்க, ஒரு ஒருங்கிணைப்பான இதில் பண்ணுறாங்க. ஆனால் அந்த சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து முதல்ல வந்து இங்கேருந்து வெளியே போச்சு, தமிழ்நாட்டில் தான் ஆரம்பிச்சது. இது எப்படி வெளியே போச்சுங்கிறத நம்ம பார்ப்போம். இது என்னோட தனிப்பட்ட ஒரு ஆய்வு கருத்து. இது நீங்கள் வந்து நெட்லேயும் இல்லை நீங்கள் ரிசர்ச்லேயும் வந்து ஆராய்ச்சி பண்ணி நீங்கள் அதை உண்மையான கருத்து தெரிஞ்சுக்கலாம். ஆக்சுவலாக வந்து இப்போது தமிழ்நாடு வந்து உங்களுக்கு முருகப்பெருமான் காலத்துலேயே வந்து தலைவராக இருந்தார். அவர் ஒரு கடவுளாக மட்டும் இல்லாமல் ராஜாக்களாக இப்போது இருந்தாங்க. அப்போ குறுகிய ஒரு படைக்கு தலைவராக இருந்தார். அந்த தலைவர் தான் பின்னால் வந்து ராஜாக்களாக, அவர் அடுத்த வம்சாவளியை வந்தவங்க ராஜாக்கள் ஆனாங்க, அரசர்கள் ஆனாங்க, மன்னர்கள் அரசர்கள் ஆனாங்க. அதுக்கப்புறம் ஒரு அரசாங்கமே பெரிய லெவலில் வளர்ந்ததே வந்து இந்த சேரர் சோழர் பாண்டியர் சோழர் சேரர் அப்படிங்கிற ஒரு இவங்க மூலமாக தான் அந்த அரசாங்கங்கள் வந்து உலக லெவலில் ரீச் ஆனது இவங்க மூலமாக தான். அப்போது இவங்க எப்படி ரீச் ஆச்சுன்னு நம்ம பார்ப்போம். முருகப்பெருமாள் வந்து தலைவர்களாக இருந்தவங்க இவங்க காலகட்டத்தில் வந்து ஒரு அரசாங்கமாக வந்து நிறுவப்பட்டது, ராஜாக்களாக வந்து ஆனாங்க இவங்க ஆரம்பத்தில் சோழர் சேரர் பாண்டியர்கள் அப்படிங்கிற காலத்தில். அப்போது வந்து நம்ம இந்த சிஸ்டம் எப்படி வெளியே போச்சு அப்படின்னா, ஆப்பிரிக்கா கண்டத்தில் வந்து உங்களுக்கு நிறைய தங்கங்கள் நிறைய கிடைக்கும். அந்த தங்கத்தை வந்து நம்ம பாண்டிய மன்னர்கள் அப்படிங்கிறவங்க பார்த்திங்கன்னா அவங்க தான் ஆரம்பம் சொல்லி உலகத்தை வர அரசாங்கத்தை சொல்லி கொடுத்தது. முதல்ல பாண்டிய மன்னர்கள் வந்து தங்கத்தில் இருக்கிற மதிப்பில் வணிகம் பண்ணுறதுக்காக வந்து அங்கே ஒரு அரசாங்கம் தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக அங்கே வந்து ஒரு அரசாங்கத்தை நிறுவி அந்த மக்களை வச்சு அங்கே இருக்கிற ஒரு பழங்குடியின மக்களை வச்சு ஒரு தலைவர்களாக இல்லாமல் ஒரு அரசாங்கமாக இருந்து அரசாங்கத்தை நிறுவி அந்த அரசாங்கத்தை இயக்கி அது மூலமாக வந்து அடிமைகளை வச்சு வேலை வாங்கி தங்கத்தை அரசாங்கத்தை உருவாக்கி கொடுத்ததுக்காக அடிமைகளை வச்சு வேலை வாங்கி தங்கத்தை வந்து எங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏற்றுமதி இறக்குமதிக்காக தங்கத்து மேலே இருக்கிற அப்போ இந்த மதிப்புக்காக வந்து ஒரு அரசாங்கத்தை முதல்ல உருவாக்கி கொடுத்தாங்க. அரசாங்கம்னா என்னென்னா அவங்க சொல்லி கொடுத்தாங்க. அது மூலமாக அவங்க அரசாங்கத்தை உருவாக்கி அவங்களும் இருந்து அதை வழிநடத்தி அந்த அரசாங்கம் இயங்கிட்டு இருந்தது. அதை இறக்குமதிக்காக வந்து தங்கம் வந்து அங்கே அடிமைகளை வச்சு எடுத்து நம்ம பாண்டிய மன்னர்கள் அவங்க ஏற்றுமதி இறக்குமதி செஞ்சுட்டு இருந்தாங்க. தங்கத்தோட இதை மாற்றிட்டு இருந்தாங்க. தங்கத்தை இங்கே கூட வாங்கிட்டு வேறு பொருட்களை வந்து கொடுத்துட்டு வந்தாங்க. ஆக்சுவலாக வந்து ஒரு தங்கம் அப்படிங்கிற ஒரு இதனால தான் இந்த கவர்மெண்ட் சிஸ்டமே வந்து அவங்க சொல்லிக் கொடுக்கப்பட்டது இந்த தங்கத்துக்காக. அது நம்ம தங்கம் கிடச்சிது. அதுக்கப்புறம் வந்து கவர்மெண்ட் அப்படிங்கிற சிஸ்டம் அவனுக்கு முதல்ல தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து அங்கேருந்து வந்து அந்த கவர்மெண்ட் அப்படிங்கிற சிஸ்டம் ஒரு ராஜாக்கள் இருக்கணும், தலைவர்கள் இருக்கணும் அப்படிங்கிறது, அப்போ தான் மக்களோட வளர்ச்சி நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது வந்து உயர் நாட்டுக்கு போய் சேர்ந்தது. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு நம்ம மக்களுக்கே தெரியும். கவர்மெண்ட் அரசாங்கம் நிறையா பக்கம் விரிச்சு பெரிய அளவில் தனித்தனி நாடுகள் உருவாச்சு. அதுக்கப்புறம் பல நாடுகள் உருவாகி கடைசியில் என்னென்னமோ ஆகி கடைசியில் ஒரு வேர்ல்டு எக்கனாமிங்கிற மாதிரி உருவாகி இன்றைக்கி வேறு லெவலில் ஆயிடுச்சு. ஆனால் இந்த ஒரு அரசாங்கம் அப்படிங்கிறது வந்து தமிழ் மன்னர்கள் மூலமாக தான் வந்து உலகத்துக்கு வந்து சொல்லிக் கொடுக்கப்பட்டதுங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. த ஃபாதர் ஆஃப் கவர்மெண்ட் அப்படிங்கிறது வந்து நம்ம யாரையே சொல்கிறோம். ஆனால் நல்லா நீங்கள் ஆய்வு பண்ணி பார்த்தீங்கன்னா உலக அரசாங்கம் அப்படிங்கிறது வந்து ஃபாதர் ஆஃப் கவர்மெண்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டு மன்னர்கள் தான். இதுதான் அது இந்த மண்ணில் பிறந்து இன்றைக்கி ஒரு நாட்டில் ஒன்றுமே ஒரு வளங்கள் கிடையாது, எதுவுமே இல்லாத நாட்டில் வெறும் பணத்தை மட்டும் மூலதனமாக கொண்டு எக்கனாமியை வளர்த்தி இவ்வளோ தூரம் நம்ம உலகத்துக்கு சொல்லிக் கொடுத்த அரசாங்கத்தை சொல்லிக் கொடுத்த நம்ம தமிழ்நாடு இன்றைக்கி ரொம்ப ஒரு அரசாங்க லெவலில் அரசியல் லெவலில் பெரிய மாற்றங்கள் இல்லாமல் இது ஓரளவுக்கு இருக்குது. உலக அரசியலில் டச்சு ஓரளவுக்கு பேர்கள் தமிழ்கள் பேர் பற்று இருக்கிறனால கொஞ்சம் இருக்குது. ஆனால் இன்றைக்கி ஒன்றுமே இல்லாத நாடுகளில் ஒன்றுமே அன்றைக்கி எதுவுமே இல்லாத நாடுகளில் இன்றைக்கி ஒரு நாடுகளில் உருவாகி பொருளாதாரம் மூலமாக வந்து அண்ணாந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். அவங்களெல்லாம்
ஒன்றுக்கும் ஆகாதவங்க எல்லாரும் பார்த்துட்ருக்கோம். ஒன்றுமே இல்லாதவங்க நம்ம நாளை பார்த்துட்ருக்கோம். அவங்களோட வளர்ச்சியை நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்பேற்பட்ட ஒரு பேசிக்காக ஒரு அரசாங்க சிஸ்டத்துக்கே வந்து பேசிக் இது மாதிரி வந்து மிலிட்ரி சிஸ்டம் வந்து நம்ம ராஜராஜ சோழர் வந்து எல்லாத்துக்கும் வந்து ஒரு மூலதனமாக இருந்தார். இது போக நிறையா பேங்கிங் சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து நம்ம ராஜராஜ சோழர் பீரியட்லேயே நிறையெல்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து அவரே எல்லாம் பண்ணிட்டார். இதெல்லாம் நிறையா பொருளாதாரம் பணத்தை அடிக்கிறது முதல் கொண்டு எல்லாமே வந்து இங்கேருந்து போனது தான். பேசிக் எல்லாமே இங்கே தான் இருந்தது. சேர மன்னர்களும் நிறையா கண்டுபிடிப்புகள் நிறையா இருக்குது, நிறையா கண்டுபிடிச்சிருக்காங்க, நிறையா உலகத்துக்கு இருக்குது. எல்லாத்தையும் பேசிக்காக இருந்து இவ்வளோ தூரம் ஒரு மூலதனமாக இருந்த தமிழ் இனமே வந்து இன்றைக்கி இது இருக்குது அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி உலக அரசாங்கங்களில் உலக அரசியலில் பெருசாக இல்லாமல் ஏதோ ஒரு அமைதியான ஒரு இடத்துல இருக்குது. இப்படி ஒரு மூலதனமாக இருந்த ஒரு தமிழ் மண்ணு மக்களும் இன்றைக்கி சாதாரணமாக ஒன்றுமே இல்லாத ஒரு நாட்டில் இன்றைக்கி பயங்கரமாக வளர்ந்து எக்கனாமிக்கல் மூலமாக வளர்ந்துருக்கு. அந்த நாடுகளில் வந்து ஒன்றுமே இல்லாத நாடுகளில் இப்போ தமிழ்நாடுக்கு வளர்ந்து பார்க்குற மாதிரி இருக்குது. தமிழ் மண்ணை ஏளனமாக பார்க்குற மாதிரி இருக்குது. ஆனால் அது எல்லாத்துக்கும் மூலதனமாக இருந்தது மண்ணு தாங்கிறது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. திரும்ப வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. அப்போது இப்பேற்பட்ட இது காரணம் என்னென்னா, நம்ம வெறும் சேர சோழர் பாண்டியர்களை மட்டும் நம்ம பார்த்துட்டோம். அவங்கள வந்து நம்ம வந்து அவங்களோட கண்டுபிடிப்புகளை நம்ம தெரிஞ்சுக்கல. அவங்க நல்ல விஷயமா பண்ணது வந்து சில நம்மளுக்கு எதிராக திரும்பிடுச்சு. அது இல்லாமல் இருந்தாலும் வெளியே போயிருக்கும். அவங்க சில நல்ல ஒரு ஆரோக்கியமான விஷயங்களை வந்து நம்ம மக்களோட வளர்ச்சிக்காக வளர்ச்சிக்காக உருவாக்கப்பட்டது. அதில் இன்றைக்கி நம்மளே ஒரு சுமந்து வர ஒரு சின்ன ஒரு சொல்லலாக தான் நம்ம இப்போ இருக்கோம். அவ்வளோதான். இதுதான் இப்போ இருக்கிறதுனால வரும். ஆனால் இதில் நம்ம கவனிக்கல அப்படின்னா, நம்ம சேரர் சோழர் பாண்டியர் மூவேந்தர்கள் மட்டும் நம்ம நிறுத்திட்டோம். அவங்க 3 பேர் அடிச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறது மட்டும் தான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அவங்க பண்ண ஒரு ஒற்றுமையாக இருந்து சீசன்ஸில் அவங்க வளர்ச்சி எப்படி இருந்தது, அவங்க என்னென்ன செயல்பட்டாங்க அப்படிங்கிறது வந்து யாருக்கும் தெரியல. அவங்களோட படைப்புகள் அப்படிங்கிறது வந்து எவ்வளோ இருந்தது, அவங்களோட கால வச்ச சேர சோழர் பாண்டியர்கள் வந்து சேர சோழர் பாண்டியர்கள் மூவேந்தர்கள் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டோம். அவங்கள பார்த்து இன்னும் நம்ம முழு விவரங்களும் நம்ம வந்து இப்போ தான் தெரிஞ்சுட்டு வர சமூக ஊடகங்கள் மூலமாக நிறையா உபயோகமாக இருக்குது. பரவாயில்ல, எல்லோரும் தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இருந்தாலும் அவங்கள வெறும் சாதாரண மன்னர்களாக மட்டும் பார்க்காம தி ஃபாதர் ஆஃப் கவர்மெண்ட்டுங்கிற மாதிரி நம்ம பார்க்கணும். எல்லாத்துக்கும் அரசியலுக்கு மூலதனமே இவங்க தான் இருந்திருக்கு. மனித வாழ்வியலுக்கு மூலதனம் முருகப்பெருமான் அவங்க நிறைய பிள்ளைகள் நிறைய இருந்தாலும், தமிழின மூலதனத்துக்கு தமிழ் தலைவர் அரசியலுக்கே மூலதனம் முருகப்பெருமான் தான். அரசாங்கத்துக்கு மூலதனமாக வந்து அதை வளர்த்தி இவ்வளோ தூரம் உலகளவில் ரீச் பண்ணி விட்டது நம்ம வந்து மூவேந்தர்கள் தான், இவங்க தான். அதில் முக்கியமாக வந்து அரசாங்கத்தை வளர்த்துனது பாண்டியர்கள் தான். சோழர்கள் நிறையா வளர்த்திருக்காங்க. சேரர்கள் நிறையா பங்கீடு இருக்குது. நிறைய வணிகம் மூலமாக நிறையா வந்து அரசாங்கத்தை நிறையா. அப்போ இப்பேற்பட்ட இது நம்மளுக்கு ஏன் தெரியல அப்படின்னா, நம்ம வந்து மூவேந்தர்களை வந்து வெறும் ராஜாக்களாக மட்டும்தான் பார்த்தோம். அவங்களோட செயல்பாடுகளை நம்ம கவனிக்க இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம். அப்போது மூவேந்தர் கோவில் அப்படிங்கிறது வந்து அவங்க இப்பேற்பட்டவங்களை உலகத்துக்கே வந்து அரசியல் மூலதனமாக இருந்தவங்களை வந்து மூவேந்தர்கள். அவங்களோட ஒற்றுமையாக இருந்த அவங்களோட ஒரு ஆற்றல்களை தான் நம்ம பார்க்குறோம். அப்போது இப்பேற்பட்டவங்களை வந்து நம்ம வெறும் புக்கில் வர ஒரு செய்தியாக ஒரு புக்கில் வர ஒரு படிப்பு புத்தகத்துலேயும் வர ஒரு கதாபாத்திரங்களை தான் பார்க்குற தவிர, இனி மேற்கொண்டு அவங்க கடவுளை நம்ம பார்க்கணும். மூவேந்தர் அப்போ தான் நம்ம வந்து அவங்களோட இயல்பு, அவங்க பண்ண இந்த உலகத்துக்கு பண்ண விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க முடியும், டீப்பாக தெரிஞ்சுக்க முடியும். அப்போ நம்ம வந்து மூவேந்தர் கோவில் அப்படிங்கிறது வந்து ஒன்றுமே இல்லாதவனுக்கெல்லாம் இன்றைக்கி கோயில் கட்டி கொண்டாடுறாங்க. அப்போது இவ்வளோ தூரம் உலகத்தையே கட்டுப்படுத்துறது உலக அரசியல். அந்த உலக அரசியலுக்கே வந்து மூலதனமாக இருந்தது நம்ம மூவேந்தர்கள் தான். அப்போது இவ்வளோ நம்ம மூவேந்தர்களுக்கு வந்து நம்ம இதை ஞாபகத்தில் இருக்கணும், அடுத்த தலைமுறைக்கு நம்ம அதை கொண்டு செல்லணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக மூவேந்தர்களுக்கு வந்து ஒரு கோவிலாக கட்டி நம்ம வந்து
நம்ம அவர்களோட சாதனைகளையும் அவர்களோட ஒரு இதையும் வந்து சேர்த்து வழிபடுற மாதிரி ஒரு பழக்கத்தை கொண்டு வரணும். மூவேந்தர்களுக்கு வந்து தமிழ்நாட்டு மக்கள் வந்து எங்கே அவங்களுக்கு புதிய விதமாக வாய்ப்புகள் எங்கெல்லாம் கிடைக்குதோ அங்கெல்லாம் நீங்கள் வந்து கட்டலாம். ஒரு அரசியல் முதல்வர்களாக அவங்க கட்டலாம். மூவேந்தர்களுக்கு ஒரு அரசியல் முதல்வர்களாக அவங்களுக்கு எல்லா பக்கம் கோயில் கட்டலாம். கட்டி வழிபடும் போது வாழ்ந்து முடிஞ்சவங்களை வரவேற்கும் போது நம்மளுக்கு ஒரு புது தெளிவுகள் கிடைக்கும் ஆன்மீகம் மூலமாக. இது மட்டும் இல்லாமல் அவங்க இந்த உலகத்துக்கு ஒரு அரசியலுக்கே மூலதனமாக இருந்த லெவலுக்கு இருந்திருக்காங்க அப்படிங்கிறத வந்து டீப்பாக என்னை ஆராய்ச்சி பண்ணி பார்த்து அது தொன்று தொட்டு ஃபாலோ பண்ணி வரக்கு வந்து உண்டான ஒரு மூலதனமாக அது இருக்கும். இப்போ மூவேந்தர வழிபாடு அப்படிங்கிறது வேணும். மூவேந்தர்களுக்கு நம்ம கோயில் கட்டி நம்ம முன்னோர்களுக்கு வந்து நம்ம ஆன்மீக ரீதியாக நம்ம கொண்டாடும்போது மக்களுக்கு ஒரு ஆன்மீக தெளிவும் கிடைக்குது. அதுபோக வந்து உலக அரசியலுக்கே வந்து மூலதனமாக இந்த மாதிரி பலவிதமாக அவங்க சாதனைகள் வந்து தொன்று தொட்டு அடுத்து வந்து இனியாவது பேசப்படும் வரும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். மூவேந்தர்களுக்கு வந்து கோயில் மட்டும் கட்டி பாடுறது மட்டும் இல்லாமல் மூவேந்தர்களுக்கு வந்து தனித்தனி ஒரு லைப்ரரிஸ் அப்படிங்கிறதும் இல்லை ஒரு நினைவு மண்டபம் அப்படிங்கிறதும் கட்டலாம். தனித்தனி மன்னர்களுக்கு வந்து ஒரு நினைவு மண்டபங்களாகவும் நம்ம கட்டி பராமரித்து வரலாம். தமிழ்நாடு அரசு வந்து அவங்களுக்கு நான் பரிசீலனைக்கிறேன் இந்த திட்டத்தை. அப்போது உங்களுக்கு இப்போது நம்ம கவர்மெண்ட் அப்படிங்கிறது வந்து தமிழ்நாடு மூவேந்தர்கள் அப்படிங்கிறது உருவாக்கியிருந்தாலுமே அதை மிகப்பெரிய லெவலில் வந்து உங்களுக்கு தமிழ் அரசர் அப்படிங்கிற ஒருத்தர் ப்ரமோட் பண்ணி கொண்டு வந்து நம்ம ராஜராஜ சோழரும் நம்ம ராஜேந்திர சோழரும் தான் அந்த அளவுக்கு பிரிவை கொண்டு போனாங்க. கிட்டத்தட்ட நம்ம வங்காள விரிகுடா அந்த பகுதியில் பூரா அந்த பகுதி தாண்டி சிங்கப்பூர், மலேசியா, சுமித்ரா மட்டும் இப்போ தன்னோட கட்டுப்பாட்டில் தமிழ்நாடு தஞ்சையிலேருந்து வச்சுருந்தாங்க. இன்றைக்கி இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இன்றைக்கி இந்த காலத்தில் வந்து இவ்வளோ தூரம் நாகரிகமாகி இவ்வளோ தூரம் அட்வான்ஸாக இருக்கிற காலத்துலேயே இது வந்து ஒரு பெரிய விஷயம், ரொம்ப ஒரு பெரிய விஷயம் தான். ஆனால் அன்றைக்கி எந்த விதமான டெக்னாலஜிகளும் இல்லாமல் அங்கே வேறு டைம், இங்கே வேறு டைம், அங்கே வேறு சூரிய உதயம், இங்கே வேறு சூரிய உதயம், அங்கே இருக்கிற நிலவரம் இங்கே தெரியாது. இப்பேற்பட்ட காலத்திலே வந்து இது ஒரு கண்ட்ரோலாக வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்களோட ஒரு சிந்தனையும் செயல்பாடும் சாதனைகளும் வந்து ரொம்ப வியக்கத்தக்கது அப்படிங்கிறது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு போதுமான ஒரு அவங்க நம்ம தமிழ் மன்னர்கள் ஒத்துமையாக இருந்திருந்தாங்கன்னா, யூரோப்பியன் கண்ட்ரிஸ் மாதிரி ஒத்துமையாக இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக உலக லெவலில் வந்து ரீச் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவங்களுக்கு அதில் உடன்பாடு இல்லாதனால அவங்க போதுன்னு நினச்சனாலும் எதிரே நின்றுட்டாங்க. பரவாயில்ல. இருந்தாலும் நம்ம மூவேந்தர்களுக்கு கோயில் கட்டுறதா மட்டும் நிப்பாட்டாமல் கோயில் கட்டுற மூலமாக வழிபாடு கிடைக்குது. அவங்களோட அடுத்தடுத்து அவங்களோட செயல் ஒழுக்கத்துக்கு அவங்க பண்ண செயல்களை வந்து நல்ல விதமான செயல்களை வந்து நம்ம பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. மறக்காமல் இருக்கிறதுக்கு மேலும் அதிகமாக தூண்டுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்குது. அது மட்டும் இல்லை, அவனுக்கு ஒரு மரியாதை செலுத்த வேண்டிய இதாகவும் இருக்குது. கோயில் கட்டுறதுங்கிறது அவங்க பேர்பட்ட ஒரு நல்ல செயலை உலகத்துக்கே கொடுத்துட்டு போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம தான் சரி அதை புரிஞ்சுக்கல, பராமரிக்கலை. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மன்னர்களுக்கும் ஒரு நினைவு மண்டபம் அப்படிங்கிறது கட்டலாம். இப்போது ராஜராஜ சோழர் அப்படிங்கிற என்னதான் மூவேந்தர்கள் இருந்தாலுமே அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு கவர்மெண்ட் உருவாக்கம் வந்து ராஜராஜ சோழர் தான். அவங்களுக்கு சிலைகள், நினைவு மண்டபங்கள், அந்த நினைவு மண்டபங்கள் அவங்கள பார்த்து நம்ம அவங்களோட வாழ்க்கை வரலாறுகள், அவங்களுடைய சாதனைகள், அந்த உலகத்துக்கு அவங்க பண்ணிட்டு போன அற்புதமான திட்டங்கள் நிறையா வந்து ஒரு ராஜாக்களாக இவ்வளோ தூரம் ராஜராஜ சோழர் அப்படிங்கிறது வந்து ரொம்ப இவ்வளோ தூரம் ஒரு கவர்மெண்ட் உருவாக்கியிருந்தாலுமே, ராஜேந்திர சோழர் உருவாக்கியிருந்தாலுமே அற்புதமான திட்டங்களை அவங்க உருவாக்கி வச்சுருந்துட்டு போனாங்க. நிறையா திட்டங்கள் அப்படிங்கிறது, சாகா ஆடுகள் அப்படிங்கிற திட்டங்கள், நிறைய திட்டங்கள்லாம் இருக்குது. இது நீங்கள் நெட்டில் நினச்சி பார்த்தா உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து அப்போவே அவங்க வந்து நம்ம கவர்மெண்ட்டுக்கு உலகத்துக்கு கொடுத்துட்டு போயிட்டாங்க. அதை ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா நிறையா இப்போது நம்ம கவர்மெண்ட் எல்லாத்துக்கும் உபயோகமாக இருக்கும். அந்த மாதிரி திட்டங்கள், அவங்க சிந்தனைகள் இதெல்லாம் வந்து அவங்க நினைவு மண்டபங்களில் இருக்கணும். இது வந்து ஒரு அற்புதமான ஒரு அறிவியல் கண்காட்சியாக இருக்கும். அனைத்து தமிழ்நாட்டு அளவில் இந்த எங்கெங்கெல்லாம் மன்னர்கள் அதிகமாக வாழ்ந்திருக்காங்களோ அந்தந்த இடத்துல அவங்களோட நினைவு மண்டபங்கள் அப்படிங்கிறது பிரம்மாண்டமாக கட்டப்படணும்.
கட்டப்பட்டு அவங்களோட வாழ்க்கை வரலாறும் அவங்களுக்கு இந்த உலகத்துக்கு கொடுத்துட்டு போன இந்த கவர்மெண்ட் சிஸ்டம்ஸ், அவங்க அறிவியல் பூர்வமான விஷயங்கள், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம அதிகம் அடுத்து வர அவங்களோட சாதனைகள் உலகத்துக்கு இதெல்லாம் அவங்க அடுத்து வர ஜென்ரேஷனுக்கு ரொம்ப ஒரு ஒரு டூரிசம் ஸ்பாட்டாக இருக்கும். ரொம்ப அதிகமாக ரீச் கிடைக்கும் இந்த நினைவு மண்டபங்கள் மூலமாக. நம்ம தமிழ்நாடு மக்களுக்கும் தமிழ்நாடு அடுத்து வர தலைமுறைகளுக்கும் வந்து அவங்கள பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து தெரிஞ்சு ஈஸியாக தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அதிகமான வாய்ப்புகள்லாம் நிறையா இருக்கும். இந்த தமிழ்நாட்டு இந்த காணொலி மூலமாக தமிழ்நாடு அரசுக்கு தமிழ் மன்னர்கள் எங்கெங்கெல்லாம் வாழ்ந்தாங்களோ அங்கெங்கெல்லாம் வந்து அவங்களுக்கான ஒரு பிரம்மாண்டமான நினைவு மண்டபங்களும் அவங்கள சார்ந்து வர அந்த அற்புதமான அவங்க உலகத்துக்கு கொடுத்துட்டு போன அற்புதமான சில குறிப்புகளும் ஒரு குறிப்பாக மாற்றி அங்கேயே வைக்கிற மாதிரி இது ஒரு திட்டமாகவே கொண்டு வர மாதிரி தமிழக அரசு இல்லை தனியார் சமூக ஆர்வலர் குழுக்களுக்கு நான் இந்த அவங்க ஒருங்கிணைத்து இதை செய்யுமாறு பரிசீலனைக்கிறேன். இனி இவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான கவர்மெண்ட்டாக இருந்த ஒரு தமிழ் மன்னர்கள் நிறைய பேர் இருந்தாலுமே தோல்வியே பார்க்காத போரில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மன்னரான ஒரு ராஜராஜ சோழருக்கு ஒரு நினைவு மண்டபம் கூட இல்லாமல் இருக்கிறது ஒரு வருத்தமான விஷயமாக தான் இருக்குது. அவரோட அறிவியல் காரணம் நிறைய அவரோட கண்டுபிடிப்புகள் அதிகமாக கண்டுபிடிச்சிருக்கோம். மன்னராக மட்டும் இல்லாமல் மன்னராக மட்டும் கிடையாது, அவர் சில அற்புதமான விஷயங்களையும் வந்து உலகத்துக்கு கொடுத்துட்டு போயிருக்காரு. நிறைய அறிவியல் பூர்வமான விஷயங்கள். அப்பேற்பட்ட ஒரு மன்னர்களே ரொம்ப டாப்பான மன்னரான ஒரு ராஜராஜ சோழர் அப்படிங்கிற ஒரு மன்னருக்கு ஒரு நினைவு மண்டபம் அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கிறது ரொம்ப வருத்தப்பட விஷயமாக தான் இருக்குது. தமிழ்நாட்டில் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க நிறையா சுதந்திரமாக செயல்படக்கூடிய நிறைய பிரபலமானவங்க எல்லாருமே இருக்காங்க. அவங்க நினச்சா இது ஒரு விஷயம் கிடையாது. இந்த காணொலி மூலமாக அவங்களுக்கும் நான் வந்து இதை ஒரு தலைமையில் கேட்டுக்கொள்கிறேன். அவர்களுக்கு ஏதோ நினைவு மண்டபமோ ஏதோ ஒரு சீக்கிரம் அமைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இப்படிக்கு பரத் கிஷோர், வணிக மேம்பாட்டு நிபுணர் மற்றும் சமூக நல திட்டமிடல் நிபுணர்.